உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆதி, என்ன மன்னிச்சிருங்க ஆதி. என்ன மன்னிச்சிருங்க ஆதி. என்னால தான் அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க ஆதி. மன்னிச்சிருங்க ஆதி. ஆதி, என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆதி. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க ஆதி. விடுங்க பாரதி, நடந்து முடிஞ்சதை பேசி இனி என்ன ஆகப்போகுது? பாவி, 1000 சொன்னாலும் நான் செஞ்சது பெரிய பாவம். என் முன் கோபத்தினாலையும் முட்டாள்தனத்தினாலையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது நரக வேதனை. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நம்ம கூட இருந்தவங்க இப்போ நம்ம கூட இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய வலின்னு எனக்கு தெரியும். ஆனா இனிமே அவங்க நம்ம கூட இருக்கவே மாட்டாங்கன்னு தெரியும் போது அந்த உண்மை எவ்வளவு வலிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த வலியை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன்னு நினைக்கும் போது என்னால அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. பாரதி, ஏன் இப்ப அழுது இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்றீங்க? சீக்கிரம் உங்களுக்கு சரியாயிடும். தயவு செஞ்சு அழாதீங்க. என்னால முடியல ஆதி. என்னால அழாம இருக்க முடியல. மனசுக்கு பிடிச்ச ஒரு பொருள் நம்ம கை தவறி விழுந்து உடைஞ்சாலே நம்மளால தாங்கிக்க முடியாது. அது இன்னொருத்தவங்க கைப்பட்டு உடைஞ்சா அது எவ்வளவு கோவத்தையும் வேதனையும் கொடுக்கும்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க கூட எனக்கு தகுதி இல்லைன்னு தெரியும். ஆனா மன்னிப்பு கேட்கறது தவிர எனக்கு வேற வழி இல்ல. நான் அம்மாவை பத்தி தப்பா பேசும் போதெல்லாம் நீங்க ஏன் ஆதி பொறுமையா இருந்தீங்க? என்ன நல்லா அடிச்சு அங்கேயே சொல்லிருக்கலாம்ல. சொல்லுங்க ஆதி, ஏன் பொறுமையா இருந்தீங்க? அம்மா தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சப்பவே நான் செத்து போயிருக்கணும் ஆதி. என்ன ஏன் இங்க கொண்டு வந்து எல்லாரும் காப்பாத்துனீங்க? என்ன அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே? மேல போயாவது அம்மா காலை பிடிச்சு கதறி எழுதி என் பாவத்தை தொடச்சிருப்பேன். ஏன் என்ன காப்பாத்துனீங்க? ஏன் என்ன காப்பாத்துனீங்க? நீங்க இப்படி அழறது உங்க உடம்புக்கு நல்லது இல்ல. தயவு செஞ்சு அழாதீங்க. யார் கூட நாம இருக்கணும், யார் கூட நாம இருக்கக்கூடாதுங்கிறது நம்ம கையில இல்ல. அதெல்லாம் காலத்தோட கணக்கு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.